என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். 2026 புதிய சொந்தம் ஒன்று உங்களை தேடி வரும் காலம். மீனராசியில் பிறந்த அன்பு உறவுகளுக்கு இந்த பதிவு. உங்க ராசிக்கு நம்ம கோச்சார கிரக நிலையை கணிச்சு பார்த்தோம். இந்த 2026 எப்படி இருக்கும் அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 99% நற்பலனாவே இருக்கு. ரொம்ப சந்தோஷம்தான். இந்த நற்பலனால் நமக்கு வரக்கூடிய சொந்தங்கள் என்ன, இந்த ஆண்டு நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் இன்னல்கள் என்ன, யாருக்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும், யாருக்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்த பிரச்சனையெல்லாம் நமக்கு தேடி வரும், நம்மளா தேடி யாருக்கிட்டையும் போகாம இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம முழுமையா அந்த வீடியோல பார்க்கலாம். அன்பு உறவுகளே, மீனராசி அன்பு உறவுகளே, மனசு தூய்மையானது, நல்ல உள்ளம், நல்ல குணம், நல்ல அறிவு, ஆற்றல், இப்படி சொல்லிட்டே இருக்கலாம் மீனராசி. ஆனா கால புருஷனின் 12ஆம் வீடு. எவ்வளவுதான் நீங்க நல்லது செஞ்சாலும் உங்களுக்கு நல்ல பேரு கிடைக்காது. எப்படி? நீங்க விழுந்து விழுந்து என்ன வேணுமாலும் செய்யுங்களேன், கடைசியில உங்களை இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது உறவா இருந்தாலும் சரி, அந்நியமா இருந்தாலும் சரி, நட்பா இருந்தாலும் சரி. நடா இது? அவங்களுக்காக நம்ம இவ்வளவு பாடுபட்டோம், இவ்வளவு நல்ல விஷயத்த சொன்னோம், இவங்களுடைய பங்கன் விசேஷ காலங்கள்ல நம்ம முழு மூச்சா நின்றோம், ஆனா நம்ம எதுவுமே செய்யலைன்னு இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு ஒரு மன வருத்தங்களை ஏற்படுத்தி மறைக்கும். அதனாலதான் ரொம்ப விழுந்து விழுந்து எதையும் செய்யக்கூடாது. ஒரு அளவோடு நம்மளும் இருந்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கும் நல்ல பேரு கிடைக்கும். அதே போல பண விஷயத்துல ஏமாறாம இருக்கணும். இந்த மீனராசியில் பிறந்தோம். மீனராசிக்கு ஒரு குணம் உண்டு, இரக்க குணம். இந்த இரக்க குணத்தை பயன்படுத்திக்கிட்டு ரொம்ப பேரு ஏமாத்திடுவாங்க. அது எந்த வகையில வேண்டுமாலும் இருக்கலாம். ஆனா பண விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். ஏமாறாமல் இருப்பது நல்லது. யாரெல்லாம் அவங்கள தூக்கி வச்சு ரொம்ப உயர்வா பேசுறாங்களோ அவங்க கிட்ட நீங்க உஷாரா இருக்கு. ஏன்னா மீன ராசி பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய ராசி, அற்புதமான ராசி, உபதேசம் சொல்லக்கூடிய ராசி, மற்றவங்களை அறிவுரை சொல்லக்கூடிய ராசி. ஆன்மீகத்தில் பெரும்பாலும் இந்த ராசியை நம்ம பார்க்கலாம், அன்பர்களை பார்க்கலாம். மற்றவங்களுக்கு வாழ்க்கைக்கு பாதை வகுத்து கொடுக்கக்கூடிய ராசி. என்னதான் குறை பிரச்சனை இருந்தாலும் மீனராசிக்கு போனா சரியான பதில் சொல்லுவான். ஆனா மீனராசிக்கு இப்ப என்ன போதாத காலம், சனி பகவானுடைய பிடியில இருக்கு. மன சஞ்சலம் கண்டிப்பா இருக்கும். உடல் சம்பந்தப்பட்ட சில உபதைகள் அவ்வப்போது தொந்தரவு கொடுக்கும். சில அன்பர்களுக்கு தூக்கம் இல்லாத தொந்தரவு இருக்கும். நீங்க பொதுவாகவே கவனமா இருக்க வேண்டியது கால் பகுதி, பாதம், விரல், நெகம், காது, இந்த விஷயத்துல கொஞ்சம் நீங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே போல உணவு முறையில நீங்க கொஞ்சம் கட்டுப்பாடு வேணும். இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் சாப்பாடு அப்படி உணவு பிரியர்கள் ஒரு 90% நல்லா சாப்பிடணும். அதுவும் வெளியில ரொம்ப சாப்பிடணும் அப்படின்னு அதிகமா ஆசைப்படுவார். அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்குள்ள இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கட்டுப்பாடு கொண்டு வந்துருக்கு. ஏன்னா இனி வரக்கூடிய காலம் இந்த 2026 உடல் மீது சற்று கவனம் அப்படிங்கிறதையும் காட்டியிருக்கு. நம்மளை பார்த்துக்கிட்டா தான் நம்ம வேலையை நம்ம பார்க்க முடியும். அதனால நம்மளுடைய உடல் மீது சற்று கவனம் தேவை. அதே போல உணவு முறைகள், அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்க. காலையில உடல் பயிற்சி பண்ணுங்க, கண்டிப்பா அந்த நாள் சிறப்பா இருக்கும். காலையில 6 மணிக்கு முன்பாக எழுந்து கோளறு பதிகம் படி. உங்களுக்கு அற்புதமான வருடம் இந்த 2026. கல்வி கற்கும் மாணவ மாணவிகளுக்கு இன்ப அதிர்ச்சி தரக்கூடிய வருடம். தேர்ச்சியில, உங்களுடைய கல்வி தேர்ச்சியில மிகப்பெரிய சாதனை பெறக்கூடிய வருடம். நல்லா இருப்பீங்க, நல்ல சிறப்பா வருவீங்க, அதுல எந்த குறைபாடும் இல்லை. முருகப்பெருமானையும் சித்தர்களையும் வழிபட்டுக்கிறது. முருகப்பெருமானையும் சித்தர்களையும் வழிபடுவதால் சகல விதமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். படிச்சுண்டு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க,
நல்ல வேலை கிடைக்கல, போய் போய் வந்துட்டு இருக்கோம், சோர்வாய் உட்காரக்கூடிய நேரம், மீண்டும் முயலுங்க. இன்ப அதிர்ச்சி உங்களுக்கு உண்டு. நல்ல ஒரு பதவி உயர்வோடு நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கும். பேங்க் சம்பந்தப்பட்ட விஷயம், அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலம் உண்டாகும். அதே போல புதுசா தொழில் செய்யக்கூடிய அன்பு உறவுகளாக நீங்க மீனராசியில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு 7.5 சனி நடக்கிறது, ஜென்மச்சனி நடக்கிறது அப்படின்னு கவலைப்படாதீங்க. சனி பகவான் ஒருபோதும் தீமை செய்ய மாட்டார். சனி பகவான் தீமை செய்வாரோ அப்படின்னு நினைச்சுட்டாதான் கஷ்டம். அவர் நீதிமான். தவறு இல்லாமல் உங்க பக்கம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நீதிமான் உங்களை நல்லபடியாக கொண்டு பயணத்தை மேற்கொள்ள வைப்பார். நீங்க செய்யறதுல தவறு பிழை, உங்களுக்கே நீங்க செய்யறதுல பாவங்கள் இருந்துச்சுன்னு உங்களுக்கே தெரிஞ்சு அப்படின்னா உங்களை முன்னேற விட மாட்டார். அவருடைய காலகட்டம் இது. நீதிமான் அப்படின்னு சொல்லும் போது நம்மளே தெரிஞ்சுக்கிறோம். ஒரு சிறிதளவு தப்பு அதை நம்ம திருப்பி திருப்பி பண்றோம் அப்படின்னா திருத்திக்கிறோம். ஏன்னா சனி பகவானுடைய கண்ட்ரோல்ல நம்ம போயிட்டு இருக்கோம். மீனராசி அன்பர்கள் அப்படியே உட்கார வச்சுடுவார். சற்று நேரம் ஒண்ணுமே இல்லாம 0 பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்துடுவார். இது வரைக்கும் நீங்க எப்படி எப்படி இருந்தோமோ அதை பத்தி ஓரமத்துக்கு போட்டுருங்க. இனிமே கொஞ்சம் சற்று கவனமாக தெளிவாக நல்ல ரூட்ல பயணிங்க. சிறப்பாக இருக்கும். ஆதாயம் கம்மியா இருந்தாலும் சந்தோஷம் அதிகமாக இருக்கும். இந்த நேரங்கள்ல என்ன, இப்ப வண்டி ஒரு 80 வேகத்துல போயிட்டு இருக்கிற வண்டி இப்போ உங்களுக்கு ஒரு 10 வேகத்துல தான் போகும். 10% தான் மெதுவாக தான் போகும். அதுக்காக நீங்க அவசரப்படாதீங்க. அவசரப்பட்ட எந்த காரியமும் இப்ப நடக்காது. அவசரப்படாம சரியான ரூட்டு தான். உங்க வேலையை நீங்க கரெக்டா காலையில எந்திரிச்சு என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சு உங்களுடைய வேலையை நீங்க சரியா செஞ்சாலே போதும். சரியாக இந்த 2026 முழுமையான பலன் உங்களுக்கு கிடைக்கும். திருமணம் அப்படிங்கிற ஒரு சுபகாரிய நிகழ்ச்சி மீனராசியில் பிறந்தவர்களுக்கு திருமணத்திற்காக வரன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு வரன் அமைஞ்சிடும். உங்க வீட்டுல கெட்டி மேளம் கேட்கும், மங்கள காரியம் நடக்கும். அதே போல திருமணமாகி குழந்தை பாக்கியத்துக்காக நீங்க இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, பாக்கியம் சித்தியாகும். பாக்கியம்னா எல்லாமே சகலங்கள். கொடுத்தது வரல, ஏதாவது பிரச்சனை இருக்கு, சொந்தங்களுக்குள்ள யுத்தம் பிரச்சனை இருக்கு, எல்லாம் ஒன்று சேரக்கூடிய காலம் நேரம் தான் இந்த 2026. அற்புதமா இருக்கும். சந்தோஷத்தில் மிதக்கக்கூடிய வருடம் 2026. சாதனை புரியக்கூடிய வருடம் 2026. சாதிக்கக்கூடிய வருடம் 2026. வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தின் பயணத்தை தொடரக்கூடிய வருடம் 2026. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். மீனராசி மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த முடிவை நீங்களே திருப்பி திருப்பி யோசிச்சு சரியா இருக்குமான்னு ஒரு முறை பாருங்க. இப்ப ரொம்ப பேருக்கு ஒரு குழப்பம் வரும். இப்ப படிச்சு முடிச்சுட்டு ஏதாவது அடுத்த கட்டத்துக்கு ஏதாவது படிக்கலாம்னு நினைக்கும் போது முடிவு எடுத்துருவீங்க. இன்னொருத்திட்ட போய் கேட்பீங்க, அது சரியில்லைன்னு சொல்லுவாங்க, உடனே மாத்திருவீங்க. நீங்க எடுத்த முடிவே சரியாத்தான் இருக்கும். ஆனா இந்த சனி பிடி இருக்கு இல்லையா, இது என்ன செய்யும், சஞ்சலப்படுத்தும், மனசை சஞ்சலப்படுத்தும். திருமணமானவர்கள் விட்டு கொடுத்து போவது ரொம்ப சிறப்பு. வார்த்தைகளை அடக்கி வாசிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. எந்த அளவுக்கு வெளிவட்டாரமா இருந்தாலும் சரி, குடும்பத்துல இருந்தாலும் சரி, பேசும்போது நிதானம் பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த நேரங்கள்ல தான் நல்லா பேசிட்டு இருப்போம், கோபம் தனக்கு தெரியாத ஒரு கோபம் வரும். இதால குழப்பம் குடும்பத்துல வரும். நமக்கு தேவையில்லாத விஷயத்த மண்டைக்குள்ள போட்டு வைக்கக்கூடாது. மனசுக்குள்ள எந்த சஞ்சலமும் வரக்கூடாது. 2026 அற்புதமான காலகட்டம். வீடு யோகம். ஏதாவது நீங்க வீடு வாங்கணும், வீடு கட்டணும், இல்லை ஏற்கனவே கட்டி அரைகுறையா இருக்கு அப்படின்னா ஆரம்பிச்சுடுங்க. இந்த ஆண்டு சிறப்பா கடகடன் வரைய பணம் இல்லையே, கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். கடனா வாங்காம பேங்க்ல இது மாதிரி லோன் விஷயமா ஏதாவது முயற்சி பண்ணுங்க. இல்லை இருக்கிறத வச்சு நீங்க வீடு கட்ட ஆரம்பிங்க. ஐயா கடன் வாங்கிதான் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த கடனை அடைக்கக்கூடிய வருமானம் ஏதாவது இருக்கா, அந்த சக்திக்கு ஏற்றவாறு கடன் வாங்குங்க. ஏன்னா நமக்கு ஒரு ஒரு 50,000 மாத வருமானம் இருக்கு,
நீங்க கடன் வந்து தலைக்கு மேல வந்து 1,00,000 ரூபாய் கட்டுற மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பா கடன் ஆயிருவீங்க, மீள முடியாது. அந்த 50,000 ரூபாய்க்கு உள்ள அந்த கடனை நம்ம சரி கட்ட முடியுங்கிற அந்த ஒரு கரெக்டான பாயிண்ட புடிச்சுக்கணும். இப்படி இருந்தா கடனை நம்ம அடைச்சிடலாம். நம்ம மீறி வாங்கினா தாங்க கடன் அடைக்க முடியும். இதனாலதான் கடனுக்கு மேல கடன் வாங்கிட்டே இருக்கும். இது கிரகத்தெல்லாம் சொல்லி தப்பு கிடையாது. நம்ம வந்து ஒரு முடிவை சரியா எடுக்க முடியாம அதிகமா கடன் வாங்கி செஞ்சதுனால வந்த பிரச்சனை. ஆனா இருந்தாலும் பரவாயில்லைங்க. 2026 பழைய கடன்களை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய காலகட்டம். ஏன்னா உங்களுக்கு புதிய தொழில், புதிய வருமானம் வரும். அதுக்காக நீங்க வீட்டிலே இருந்துடக்கூடாது. ஒரு புதிய தொழிலை செய்யுங்க, தெரிஞ்ச தொழிலை செய்யுங்க. வருமானம் என்ன வரும்? எத்தனையோ தொழில் இருக்கு. இன்னைக்கு ஒரு மாவு கடை போட்டா கூட காசு. ஏன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா யாரும் வீட்டில் இப்ப சமைக்கிறதே கிடையாது. எல்லாம் டிஃபன் இல்லை, மாவு இருக்கா வாங்கிட்டு வந்து அப்படியே தோசை சுட்டு கொடுத்துருவாங்க. இப்படி இந்த சூழலை பார்த்துக்கிட்டு மக்களுக்கு எது தேவை இந்த காலகட்டத்தில் அப்படின்னு அதுக்கு தக்கன ஒரு வியாபாரத்தை பண்ணுங்க. டிஃபன் கடை போடுங்க. எல்லா பகுதியிலும் இப்ப வந்து சாப்பாடு கடை ஃபேமஸா போயிட்டு இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா சிட்டி பக்கம்லாம் பிரியாணி கடை ஓஹோ அற்புதமா இருக்கு. எங்க போட்டாலும் மூளை முடுக்கல, எங்க போட்டாலும் சரி எல்லோரும் வாங்கி சாப்பிட்றாங்க. எல்லா டிஃபன் கடையும் ஓஹோன்னு தான் இருக்கு. என்ன நீங்க செய்யறத, நீங்க கொடுக்கறத நியாயமா நேர்மையா நல்ல டேஸ்டா கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட தான் எல்லாரும் வருவாங்க. அதுபோல மீன ராசிக்கு வியாபாரம் மூலமாக மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய வருடமும் இந்த 2026. அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அன்பு உறவுகளே, உங்களுக்கு வண்டி வாகன யோகமும் உண்டு. பாதம், கால் பாதங்கள், காது, அது மாதிரி உணவு முறைகள் சொல்லும் போது வயிற்று பகுதியை கொஞ்சம் பார்த்துக்கிறணும். காரமான உணவுகள், வெளியில சாப்பிடக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்களை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது நல்லது. அதிக பயணம் மேற்கொள்ளும் போது உடல் அவஸ்தைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து அதிக பயணம் வேண்டாம். அதிகமான பயணங்களை தவிர்ப்பது நல்லது. பண விஷயத்துல கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டமும் இந்த 2026. மீனராசியில் பிறந்த அன்பு உறவுகளுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும். பெரியவங்க, வயசுல பெரியவங்களுக்கு இருக்கக்கூடிய மன உளைச்சல், மன கஷ்டம், குடும்பத்திலே மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் ஆகலைன்னு கவலைப்பட்டு இருக்கீங்களா? அது கண்டிப்பா நடந்துரும். மன மகிழ்ச்சி தரக்கூடிய வருடம் 2026. மற்றபடி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வராது. நீங்களா போகாம இருந்தா சரி. நீங்களே எந்த ஒரு வம்பு வழக்குக்கும் போகாம உங்க வேலையை நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்கான வருடம். அன்பு உறவுகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள், நண்பர்கள் எல்லோருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோவை புதுசா பார்க்கக்கூடிய அன்பு உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. அடுத்தடுத்து தொடர்ந்து நல்ல வீடியோக்கள் உங்களை தேடி வரும். நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் இல்லையா, அதான் வாட்ஸ்அப் ஜிபே நம்பர். நம்ம ஒரு ஜாதகம் பார்க்க 500 ரூபா தான் வாங்குறோம். நீங்க வந்து போன் பண்ணல கேட்க தேவையில்லை. உங்க பேரு, டேட் ஆஃப் பர்த், பிறந்த நேரம், பிறந்த ஊர் எங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டு அதே நம்பருக்கு நீங்க பணம் அனுப்பிட்டு அதை ஸ்கிரீன்ஷாட்டோ போட்டோவோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டு ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு கொடுத்துருங்க. நாங்க பார்த்துட்டு அதற்கான கிரக நிலையெல்லாம் ஆராய்ஞ்சு பலன் எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லிடுவோம். வாய்ஸ் ரெக்கார்டா வந்துடும், எழுதி கட்டம் போட்டு வந்துடும். அதன் பிறகு ஏதாவது கேட்கறதுனாலும் நீங்க வாய்ஸ் ரெக்கார்டா கேளுங்க. அதற்கான பதிலும் நாங்க கொடுக்கிறோம். அன்பு உறவுகளை, அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர். என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்.